இந்த காலை பொழுதிலே இன்னொரு வீடியோவில் வழியாக உங்களை பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாசிக்கலாம் சங்கீதங்களின் புத்தகம் 118வது சங்கீதம் 22, 23வது இறைவார்த்தை விதமாய் சொல்கிறது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த வேத வசனத்தின்படி வீடு கட்டுகிறவர் ஆகாதென்று தள்ளின கல் அது மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிச்சு என்று ஆண்டவர் சொல்கிறார். இது யாரால் நடந்தது? கர்த்தரால் நடந்தது. என்னுடைய கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகளில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், இல்லை நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஒருவேளை நம்ம தள்ளப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இருப்போமானால் கர்த்தர் நம்ம பார்த்து தான் சொல்லாரு, வீடு கட்டிருக்கிறவன் ஆகாதென்று தள்ளின கல்லாய் இருக்கிறாயா, உன்னை தான் அந்த மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது எப்பொழுது நடக்கும் தெரியுமா? இந்த மூளைக்கு தலைக்கல்லாய் மாறுகிற காரியம் எப்பொழுது நடக்கும் தெரியுமா? என்னை ஆகாதென்று தள்ளின இடத்துல என்னை ஆகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் எப்பொழுது மாற்றுவார் தெரியுமா? நான் ஆகாதவன் கையில் இருக்கும் பொழுது இல்லை, என்னை ஆக பண்ணுகிறேன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கும் பொழுது நான் தள்ளின இடத்துல என் தகப்பனின் தலையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். என்னை கேட்குற அன்பான, உலகத்தின் கையிலே அல்ல, அவர் கையில் நான் இருப்பேன். ஆனால் உலகத்தாருடைய கையில் நான் ஆகாதவனாக தான் இருப்பேன். ஏன்னா நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. ஆபிரகாம் சொல்லுகிறது போல் இது பரதேசியா நான் தங்குகிற கூடாரம், இது எனக்குரியது அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் அல்லவா இருக்கிறது, இந்த பூமிக்குரிய குடியிருப்பு இல்லை. தேவன் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு கொஞ்ச காலம்தான் நமக்கு தந்திருக்கிறாரை தவிர இதில் நான் நிரந்தரமாய் தங்கி விடுகிறவன் அல்ல. நான் உலகத்தின் கையில் ஆகிற பாத்திரமாக மாறணும், நான் உலகத்துக்கு முன்னாடி நான் பெரிய பிரபலமாக இருக்கணும், உலகத்துக்கு முன்னாடி நான் எல்லாரும் மதிக்கப்படத்தக்கவனாக இருக்கணும். இல்லை, முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்தில் நான் இருப்பேன். ஆனால் இந்த உலகம் முழுவதுமாய் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு முன்னதாய் கர்த்தரனை தலை சிறந்தவனாய் மாற்றுவார். கிதியோன் சொல்கிறான், நான் எல்லாரிலும் சிறியவன், என் குடும்பத்தில் நான் மிகவும் எளிமையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவன், நான் குடும்பத்தில் பிறந்தாலும் அந்த குடும்பத்திலேயே நான் சிறியவனாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரே, நீ பராக்கிரமசாலி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவேளை இன்றைக்கு காலை பொழுதில் நீங்கள் சில நேரங்களில் தள்ளப்பட்டு இருக்கலாம். உங்கள் சூழ்நிலையை தள்ளுகிறவன் கையில் கொடுக்காதீங்க. உன்னை உயர்த்துகிறவர், உங்களை உயர்த்துகிறவர் கையில் கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், நாம் யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். வாக்குத்தத்தம் யோசேப்பினுடைய மேலே இருந்தது, தரிசனம் யோசேப்பின் மேலே இருந்தது. ஆனால் யோசேப்பு அவன் குடும்பத்தில் இருக்கும் பொழுது அந்த தரிசனம் நிறைவேறலைங்க. இன்னைக்கு கேட்குற அன்பான, ஒருவேளை யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தில் இருந்திருப்பானா நல்ல சுகபோகமாய் வாழ்ந்திருக்கலாம். கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த நெருக்கங்களும் அவனை சூழ்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த காரியங்களும் அவனை நெருங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ஹாயா சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் தரிசனம் யோசேப்பு மேலே இருந்துச்சுங்க. அவன் தகப்பன், தாய், சகோதரர்களுக்கு கையில் உயர்த்தப்படலை. தேவன் அவனை புறதேசத்திற்கு கொண்டு சென்று தேவன் தன் மூலமாய் தன்னுடைய வாக்கின்படி, தன்னுடைய வாக்கு தத்துவத்தின்படி, தன்னுடைய தரிசனத்தின்படி யோசேப்பை உயர்த்தினார். தாய் தகப்பனுக்கெல்லாம் வந்து அந்த தேவன் நல்லவர் என்று சொல்லத்தக்க யோசேப்புக்கு மேலே வைக்கப்பட்ட வாக்கு தத்துவம் நிறைவேறிச்சுங்க. ஒருவேளை யோசேப்பு குடும்பத்தில் இருந்திருப்பார்னா, ஒருவேளை தாய் தகப்பனோடு இருந்திருப்பார்னா இவ்வளவு உயர்த்தப்பட்டிருப்பாரான்னு தெரியலைங்க. ஆனால் தள்ளப்படுகிறவன் கையில் நாம் இல்லாமல் என்னை உயர்த்துகிறவர் கையில் நான் இருப்பேன். ஆனால் வசனம் சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவன் ஆகாதென்று தள்ளினக்கல் மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றுவார். இது யாரால் ஆனது? கர்த்தரால் ஆனது. யோசேப்பின் கையிலே, யோசேப்பினுடைய வாழ்க்கை தாய் தகப்பன் கையில் இருக்கிற வரைக்கும் மாறலை. ஆனால் கர்த்தருடைய கரத்தில் தரிசனத்துக்கு நேராய், வாக்கு தத்துவத்துக்கு நேராய் தன்னை அர்ப்பணிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் சொன்னாரே, உன் தலையை உயர்த்துகிறவர் என்னால் ஆகும், அவரால் ஆகும், இது கர்த்தரால் நடக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனங்களே, இந்த காலை பொழுதில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், உங்கள் வாழ்க்கையை உலகத்தின் கையில் கொடுக்கறதற்கு பதிலாக இந்த உலகத்தை சிருஷ்டித்தவருடைய சிருஷ்டிகருடைய கரத்தில் கொடுத்து பாருங்கள். அவர் கையில் கொடுப்பீர்களானால் அவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் சொன்ன வாக்கின்படி வீடு கட்டுகிறவன் ஆகாதென்று தள்ளினக்கல் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிச்சு. எங்களை நீர் அப்படியாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். எங்களை சிருஷ்டித்த உம்முடைய கரத்தில் தருகிறோம். எங்களை நீர் உயர்த்துவீராக, ஆகுகிற பாத்திரமாக எங்களை நீர் மாற்றுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென்.